நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவான முறையிலே சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உரிமைகளிலே எந்த விதமான பாதிப்புகளும் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிமாக இருக்கிற மனிதன் இன்னொரு முஸ்லிமான மனிதனுக்கு அவனுடைய உரிமைகளை தடுக்கின்ற விஷயத்திலே அவன் கை போடக்கூடாது. அதே போல முஸ்லிமாக இருக்கிற மனிதன் முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மனித உரிமைகளை மீறுகின்ற விஷயத்திலே கை போடக்கூடாது. இது நமக்கு தெரிந்த செய்திதான். இதை நீங்கள் ஹதீஸின் மூலம், நபி அவர்களுடைய எச்சரிக்கை மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய உரிமையை துண்டிப்பதற்கு தனது கையை அவன் பாவித்தால், அதாவது ஒரு மனிதனுடைய உரிமையை துண்டித்து அது இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்தால், அந்த மனிதனுக்கு மனித உரிமையை தடுக்கிற, மனித உரிமையை மீறுகிற மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை வாஜிபாக்கி விட்டான், நரகத்தை அவனுக்கு நியமித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? அடுத்த மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. நம்முடைய சொல்லாலோ நம்முடைய செயலாலோ அடுத்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நாம் தடுத்து விடக்கூடாது. அது பணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது கண்ணியம் கௌரவங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கடி பொறாமையின் காரணமாக, அல்லது அவன் மீது உள்ள கோபத்தினால், அல்லது அவன் முன்னேறக்கூடாது என்பதற்காக யாரும் அவ்விதம் அவர்களது உரிமைகளை தடுக்கக்கூடாது. அவ்விதம் செய்தால் அவுஜபல்லாஹு லஹுன்னார், நரகத்தை அவனுக்கு அல்லாஹ் கடமையாக்கிறான், அதாவது அவனுக்கு நியமனம் செஞ்சிடறான். வஹர்ரம அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தையும் அல்லாஹ் தடுத்துடுறான். பயங்கரமான நஷ்டம். ஒருவனுக்கு சொர்க்கம் போக முடியாது, தடை விதிக்கப்பட்டு விட்டது, நரகம்தான் அவன் போவான் என்று நியமனம் வந்து விட்டால் அதுக்கு பின்னால் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்திலே ஃபகால லஹு ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் வ இன் கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், யா ரசூல் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமா, அடுத்த மனிதனுக்கு போய் சேரக்கூடாதுன்ற விஷயத்துல அவனுடைய உரிமையில நாம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தடுத்தாலும் இந்த தண்டனை கிடைக்குமா என்று கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ இன் கலீபம் மின் அராக், அதாவது ஒரு மிஸ்வாக்கி குச்சியாக இருந்தாலும் சரி. நாம் பாவிக்கிறோம் அல்லவா இந்த சின்ன மிஸ்வாக்கு, அராக்கு குச்சி, இந்த மிஸ்வாக்கு குச்சியாக இருந்தாலும் கூட அடுத்தவனுடைய உரிமையாக இருந்தால் அது அவனுக்குரியதுதான், அவனுக்கு போய் சேர வேண்டியதுதான் என்றொன்றிருந்தால் அதை தடுத்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுத்தால் இந்த ரெண்டு விஷயமும் உண்டாகும். ஒன்றுன்னா நரகம் அவனுக்கு நியமிக்கப்படும், சொர்க்கம் அவனுக்கு தடுக்கப்படும். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல வரக்கூடியதாக இருக்குது. இது மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்த வரையிலே நாம, அதாவது பொறாமையால கோபத்தால அடுத்த மனிதனுக்கு உரிமைகள் கிடைப்பதை நாம தடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, நம்ம சொந்தக்காரனுக்கு, உறவுகளுக்கு, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவனுக்கு சேர வேண்டிய ஹக்குகள் சேர விடாம நாம தடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்யக்கூடிய மனிதனுக்கு நபி அவர்களுடைய எச்சரிக்கை, அவனுக்கு சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது, நரகத்துக்கு தான் அவன் செல்வான் என்று இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே வருகிறது. நாம் எல்லோரும் இந்த விஷயத்திலே கவனம் எடுப்போம். அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கலோகத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் நுழைய வைப்பானாக.